students, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் நம்பர் 7 atoms and molecules அந்த சாப்டர் இருக்கக்கூடிய டீடைல் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சாப்டர் இருக்கக்கூடிய ரெண்டு டீடைல் ஆன்சர் பார்த்தோம். அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீடைல் அண்ட் தேர்ட் டீடைல் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் பார்த்தோம். அதே மாதிரி ரெசிஸ்டர் பேரல் சீரிஸ் அண்ட் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது எப்படி இருக்கும், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம். இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கொஸ்டினில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கெமிஸ்ட்ரி பார்ட்டில் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் இதை எகெயின் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸில் என்னென்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா பாருங்கள், பேஜ் நம்பர் 104 இருக்குது பாருங்கள். லாங் ஆன்சரில் 4th and 5th கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் பார்க்குறோம். 4th கொஸ்டின் பாருங்கள், கிவ் த salient features ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. மாடர்ன் அட்டாமிக் தியரியோட salient features என்னென்னு கேட்குறாங்க. இது 4th கொஸ்டின். 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா derive the relationship between relative molecular mass and vapor density. ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நம்ம டிரைவ் பண்ணணும். இது 5th கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வேறு எந்த கொஸ்டின் படிக்கலினாலும் இந்த ரெண்டு கொஸ்டின் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக பப்ளிக்கு வரும். ஸோ அதனால தான் நான் திருப்பி எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ரெண்டு கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த கொஸ்டின் பார்க்குறோன்னா கிவ் த salient features ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. மாடர்ன் அட்டாமிக் தியரியோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 91 இருக்குது. பேஜ் நம்பர் 91 பாருங்கள், த மெயின் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரின்னு சொல்லிட்டு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 7 பாயிண்ட்ஸ் தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், an atom is no longer indivisible after the discovery of electron, proton and neutron. ஸோ ஆட்டத்தை வந்துட்டு நம்மளால் டிவிசிபிள் பண்ண முடியாது. அதான் வந்துட்டு இன்டிவிசிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான்லாம் டிஸ்கவரி பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டம்ஸை வந்துட்டு டிவிசிபிளாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இந்த எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் டிஸ்கவரிக்கு அப்புறம் ஆட்டத்தை நம்மளால் டிவிசிபிள் பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க an atom is no longer indivisible. First point, atoms of the same element may have different atomic masses. ஸோ சேம் எலமெண்ட்டுக்கு அதாவது வந்துட்டு ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டத்தை, அதாவது வந்துட்டு ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட்டோட ஆட்டத்துக்கு டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இருக்கும். அதான் சொல்கிறாங்க. அதைத்தான் வந்துட்டு ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Cl அப்படிங்கிறது வந்துட்டு குளோரைன். இதோட அட்டாமிக் நம்பர் பாருங்கள், இதுக்கு 35 இருக்குது, இதுக்கு 37 இருக்குது. அதான் சொல்கிறாங்க சேம் எலமெண்ட் ஆட்டத்துக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க atoms of same element may have different atomic mass, discovery of isotopes. ஸோ டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இருந்துச்சுன்னா அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம், ஐசோடோப்ஸ்ன்னு சொல்லுவோமா. அதான் சொல்கிறாங்க. இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், atoms of different elements may have சேம் அட்டாமிக் மாஸ். ஸோ வந்துட்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட ஆட்டத்துக்கு வந்துட்டு சேம் அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர் வந்துட்டு சேமாக இருக்கும். அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஏஆர்ங்கிறது ஆர்கன், சிஏங்கிறது கால்சியம். இதோட அட்டாமிக் நம்பர் பாருங்கள், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் தான். ஆனால் அதோட அட்டாமிக் நம்பர் பாருங்கள் சேமாக இருக்கும், 40 இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு குளோரைன், இது வந்துட்டு சேம் எலமெண்ட் தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆட்டம் பாருங்கள் டிஃப்ரெண்ட், அதில் இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 35, 37 இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய அட்டாமிக் மாஸ் வந்துட்டு சேமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்துட்டு தேர்ட் பாயிண்ட். ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹாவ் சேம் அட்டாமிக் மாசஸ். ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் can be transmuted into atoms of another elements. In other word, atom is no longer indestructible. ஸோ ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டத்தை
இன்னொரு எலமெண்ட்டுக்கு டிரான்ஸ்மியூட் அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்னொரு வேர்ட்ஸில் என்ன சொல்லலாம்னா ஆட்டம் வந்துட்டு இன்டெஸ்ட்ரக்டபிள், அதை வந்துட்டு அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, atoms of one element can be transmuted into atoms of other elements. In other words, atom is no longer indestructible. இதான் fourth point. So first pointல an atom is no longer indivisible. Second one is atoms of same element may have different atomic masses, that is isotopes. Third point பாருங்க, atoms of different elements may have same atomic masses. So different elementக்கு same atomic number இருக்கலாம், அதுதான் என்ன சொல்றேன்னா isobars அப்படின்னு சொல்றோம். Fourth point பாருங்க, atom of one element can be changed, atom of one element can be transmuted into the atom of another element. In other words, an atom is a no longer indestructible. So atomத்தை நம்மளால destruct அழிக்கவே முடியாது. இதான் வந்துட்டு first 4 point. Second point, fifth point பாருங்க, atoms may not always combine in a simple whole number ratio. ஸோ ஆட்டம்ஸ் வந்துட்டு எப்பவுமே ஒரு சிம்பிளான ஹோல் நம்பர் ரேஷியோவில் கம்பைன் ஆகாததாக சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், C/H/O. C எவ்வளோ மாலிக்யூல்ஸ், 6 மாலிக்யூல்ஸ். H எவ்வளோ, 12 மாலிக்யூல்ஸ். (6). இல்லாட்டி இது எப்படி எழுதலாம், 1:2:1 எழுதலாம். அதே மாதிரி சுக்ரோஸ் பாருங்கள், C12H22O11. அப்போ 12:22:11 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரே ரேஷியோ வராது, அதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன, ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சிக்ஸ்த்து பாயிண்ட், ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக்ஸ் பார்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் சின்ன ஒரு பார்ட்டிக்கல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம். அதான் சொல்கிறாங்க, ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக்ஸ் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். செவன்த் பாயிண்ட் பாருங்கள், த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. E is equal to mc². ஸோ ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒரு ஆட்டத்தோட மாஸை வந்துட்டு இன்னொரு எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னா எனர்ஜியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியும். அதான் சொல்கிறாங்க, த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஒரு ஆட்டத்தோட மாஸை வந்துட்டு அதோட எனர்ஜியாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி E is equal to mc² யூஸ் பண்ணி நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, atoms may not always combine in a simple whole number ratio. The fifth point. Sixth one is, atom is the smallest particle that takes part in chemical reaction. Next, seventh point is, the mass of an atom can be changed into energy using the Einstein equation, that is E is equal to mc². So இதான் வந்துட்டு 7 points. So postulates of modern atomic theory இல்லாட்டி salient features of modern atomic theory அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 7 points எழுதணும். So no longer indivisible, different elements having same atomic mass, same elements having different atomic mass. Next வந்து atoms, one atom of one element can be transmuted into atom of another element. Atoms may not always combine in a simple whole number ratio. It is the smallest particle which takes part in chemical reaction. The mass, ஒரு ஆட்டத்தோட மாஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். இதான் வந்துட்டு 7 points, salient features of modern atomic theory. So first detailed answer. Next பாருங்கள், நெக்ஸ்ட் டீட்டெயில் பாருங்கள், ஃபிஃப்த் கொஸ்டின், derive the relationship between relative molecular mass and vapor density. ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை டிரைவ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை இது ஃபுல்லாக வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு சம்மார் இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். அதை வச்சு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் புக்கில் இருக்கிறத வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ பேஜ் நம்பர் 99 தான் இது இருக்குது இதோட ஆன்சர். பாருங்கள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னால் என்ன, வேப்பர் டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. The relative molecular mass of a gas or a vapor is the ratio between mass of one molecule of gas or vapor to the mass of one atom of hydrogen. So relative molecular mass இல்லாட்டி vapor அப்படிங்கிறது வந்துட்டு எதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ பிட்வீன் மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல், ஒரு மாலிக்யூல், அதாவது வந்துட்டு கேஸ் இல்லாட்டி வேப்பர், அந்த கேஸ் இல்லாட்டி வேப்பரோட ஒரு மாலிக்யூலோட மாஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட மாலிக்யூலோட வெயிட். அதான் சொல்கிறாங்க ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் divided by mass of one atom of hydrogen. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு போடுறீங்க அப்படின்னா என்ன எழுதுறீங்க பாருங்கள், இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்கள் எழுதிடலாம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எ கேஸ் ஆர் வேப்பர் இஸ் த ரேஷியோ பிட்வீன் மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் டு த மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதான் வந்துட்டு இந்த ஈக்குவேஷன். ஸோ இதோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட ஈக்குவேஷனை வந்துட்டு என்ன எடுத்துக்கிறீங்கன்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வேப்பர் டென்சிட்டி. வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் எ certain volume of gas or vapor to the mass of an equal volume of hydrogen measured under same conditions of temperature and pressure. ஸோ வேப்பர் டென்சிட்டி அப்படிங்கிறது எதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் எ சர்டைன் வால்யூம் ஆஃப் எ கேஸ் ஆர் வேப்பர். அதாவது வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கேஸ் ஆர் நமக்கு என்ன சப்ஸ்டன்ஸ் கேஸ் இல்லாட்டி வேப்பர் கொடுக்கலாம், அந்த சப்ஸ்டன்ஸோட வால்யூம் அதான் சொல்கிறாங்க மாஸ் ஆஃப் எ சர்டைன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் டு த மாஸ் ஆஃப் அன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அந்த வால்யூம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேஸ் ஆர் வேப்பரோட வால்யூமுக்கு ஈக்குவலான ஹைட்ரஜனோட வால்யூம். இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் வந்துட்டு சேம் கண்டிஷன், அதாவது வந்துட்டு டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வந்துட்டு சேமாக இருக்கணும், அதை வச்சு தான் வந்துட்டு இதை மெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் mass of a given volume or a volume of gas or vapor to the mass of the same volume of hydrogen measured under the same condition of temperature and pressure. ஸோ இந்த ரெண்டத்தையும் மெஷர் பண்ணும்போது இந்த ரெண்டுத்துக்கும் வந்துட்டு ஒரே கண்டிஷன், ஒரே டெம்பரேச்சர் இருக்கணும், ஒரே ப்ரெஷர் வந்துட்டு இருக்கணும். அதை தான் வந்துட்டு வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன், ஸோ வேப்பர் டென்சிட்டியோட ஃபார்முலாவோட ஈக்குவேஷன் வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு என்ன எழுதுறீங்க இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் எழுதுறீங்க. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வேப்பர் டென்சிட்டி விடி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எ கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் எ சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு எழுதுறீங்க. ஸோ இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் பாருங்க, அக்கார்டிங் டு அவக்ராடோ லா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ அவக்ராடோ லா படி ஈக்குவல் வால்யூம் எல்லா கேஸோட ஈக்குவல் வால்யூம்லையும் என்ன இருக்குன்னா வந்துட்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதான் சொல்கிறாங்க எல்லா கேஸஸ்லேயும் எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அதில் வந்துட்டு மாலிக்யூல்ஸும் இருக்கும் அப்படிங்கிறதா வந்துட்டு அவக்ராடோ லா. Thus let the number of molecules in one volume is n. ஸோ வந்துட்டு ஒரு மாலிக்யூல் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது, n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்போ வேப்பர் டென்சிட்டி ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன ஆகும், வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு
மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூலா இப்போ வந்துட்டு n மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்போ மாஸ் ஆஃப் n மாலிக்யூல்ஸ் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP divided by mass of n molecules of hydrogen. ஸோ இப்போ வந்துட்டு n கேன்சல் ஆகும் அப்போ கேன்சலிங் n பண்ணும்போது வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் at STP divided by mass of one molecule of hydrogen. ஸோ இதை வந்துட்டு ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறீங்க. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு ஒரு டயட்டாமிக் ஆட்டம். ஸோ அதனால ஈக்குவேஷன் 3 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 3 becomes vapor density is equal to mass of one molecule of gas or vapor at STP divided by இங்கே வந்துட்டு ஹைட்ரஜன் என்ன டயட்டாமிக் ஆட்டம். ஸோ அதில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது 2 ஆட்டம்ஸ் இருக்குமா. ஸோ அப்போ மாஸ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இது ஈக்குவேஷன் 4. ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு வேப்பர் டென்சிட்டி கிடச்சிருக்கு. ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 4. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்துட்டு ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ வேப்பர் டென்சிட்டிக்கு என்ன ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இது வருதுன்னு பாருங்கள். வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP டிவைடட் பை மாஸ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் என்ன mass of one molecule of gas or vapor by mass of one atom of hydrogen. So இது என்ன எழுதுவோம் 1/2 into mass of one molecule of gas or vapor by mass of an atom of hydrogen. ஸோ இது கேன்சல் ஆகும். இது எதோட ஃபார்முலா ஈக்குவேஷன் 1 அதாவது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட ஃபார்முலாவும் வரும் அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1/2 into relative molecular mass. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2. அப்போ நமக்கு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கு வந்துட்டு வேப்பர் டென்சிட்டிக்கும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் நடுவில் தான் வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த 2 இந்த பக்கம் என்ன போகும்போது அங்கே என்ன ஆகும் இது டிவிஷனில் இருக்குது இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 into வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு வரும். ஸோ இப்படி தான் இதுதான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எகைன் நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ வேப்பர் டென்சிட்டிக்கு இந்த ஃபார்முலா நமக்கு கிடச்சிருக்கு அது ஈக்குவேஷன் 4ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது எப்படி எழுதுவோம்னா இந்த 2 வெளியே கொண்டு வாங்க. அப்போ 1/2 into mass of one molecule of gas or vapor by mass of one atom of hydrogen வருமா. ஸோ அது எதோட ஃபார்முலா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட ஃபார்முலா. அப்போ வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1/2 into ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படி வரும். அதைத்தான் வந்துட்டு வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2ன்னு போடுறோம். 2 இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ 2 into வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் RMMN அண்ட் VD. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்க ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் உண்டான டெஃபினிஷன் எழுதுறீங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னா என்ன வேப்பர் டென்சிட்டின்னா என்ன எழுதுறீங்க அதோட ஃபார்முலாவை எழுதிக்கிறீங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோடது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறீங்க. வேப்பர் டென்சிட்டியோடது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறீங்க. அப்புறம் அவகரோட லா படி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எவ்வளோ இருக்குது n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு வேப்பர் டென்சிட்டியில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. என்ன கேன்சல் பண்ண பிறகு வேப்பர் டென்சிட்டியோட ஃபார்முலா கிடைக்கும். இங்கே ஹைட்ரஜன் வந்துட்டு ஒரு டயாட்டாமிக் ஆட்டங்கிறனால இந்த ஃபார்முலா நமக்கு டிரைவ் ஆகும். இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம இதை கொண்டு வந்துடுறோம். ஸோ இதான் ஆன்சர் பாருங்கள். இப்போ புக்கில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னு எழுதியிருக்காங்க. வேப்பர் டென்சிட்டினா என்னென்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே கொடுக்கல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன கேன்சல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வேப்பர் டென்சிட்டி வருது. நெக்ஸ்ட் அதை கம்பேர் வேப்பர் டென்சிட்டி வருது பாருங்கள். இங்கே 2 into mass of one atom of hydrogen எடுத்திருக்காங்களா. அப்போ இந்த 2 வந்துட்டு இந்த 2 விட்டுருங்க. இப்போ இது என்னோட ஃபார்முலா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட ஃபார்முலா. அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2ன்னு வருமா அதான் சொல்லியிருப்பாங்க. VD is equal to relative molecular mass by 2. 2 into vapor density is equal to relative molecular mass. So இதுதான் வந்துட்டு relationship. So relative molecular mass is equal to 2 into vapor density.
ஸோ இதான் வந்துட்டு 5th டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ இந்த 2 டீட்டெயில் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்த 2 டீட்டெயிலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில். ஸோ இந்த 2 டீட்டெயில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.